எங்க அண்ணி நேர்மையா வாழ்ந்தவங்க. புருஷனை தவிர வேற எவனையும் மனசுல சுமக்காமத்தான் இந்த வீராவை சுமந்தாங்க. அந்த தெய்வத்தை இந்த நிமிஷம் வரைக்கும் சந்தேகப்பட்டு இருக்கிற உனக்கு நல்ல சாவி வராது. இங்க பாரு, இதையும் தெரிஞ்சுக்கோ. எதையும் சொல்லி நீ தீபக்கும் மீராவுக்கும் நடுவுல ஒரு சலனத்தை உருவாக்கி இருக்கலாம். ஆனா அது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. தீபக் உன்ன மாதிரி படிக்காத முரடை இல்ல, படிச்சவன் புத்திசாலி. நல்லது கெட்டத சீர்தூக்கி பாக்குறவன். அவன் நிச்சயம் மீராவ கண்கலங்க வைக்க மாட்டான். அப்படியா? அப்படியே அவர் வச்சிருந்தாலும் இவளோட சும்மா விட மாட்டேன். இவ உயிரோட இருக்கிற வரைக்கும் எனக்கு உறுத்தலத்தான். செத்தாத்தான் எனக்கு நிம்மதி கிடைக்கும். பாம்போட குட்டியும் பாம்புதான். நடத்த கட்டவளுடைய பிள்ளையும் நடத்த கட்டவதான். எதுக்கு நாள் கணக்கெல்லாம் பாத்துக்கிட்டு இன்னைக்கே எவ்வளவு நாடு தப்பிச்சுட்டு இருந்தா கத்துறா. ஐயோ, உயிருக்கு அவ்வளவு பயம் உயிரோட இருந்து எனக்கு அவமானத்தை தெரிஞ்சிட போயா? சாடி செத்து தொலை, செத்து தொலை. உயிருக்கு அவ்வளவு பயம், உயிருக்கு பயம் உனக்கு. என்ன பண்ண போறேன்? இதுதான் உன்னை நான் பாக்குறது கடைசி தடவை இருக்கும். செத்து ஓடி எனக்கு ஆவணத்தை தெரிஞ்சிட போயா? சாடி செத்து யாரும் வரமாட்டாங்க. காப்பாத்துறதுக்கு யாருமே வரமாட்டாங்க. யாரும் வரமாட்டாங்க. இன்னையோட செத்து தொலை. சாடி சாடி. வேணானா உன் உயிர் மட்டும் என்ன வெள்ள கட்டியா?
இன்னொரு தடவை என் அண்ணி நல்லவ இல்ல நடத்த கெட்டவங்கிற ஓலம் உன்கிட்ட இருந்து வந்துச்சுனா அப்புறம் இந்த சூழல் தான் வரும். ஒண்ணு இல்ல மீரா, வந்துரு. என்ன வக்கீல் சார், எனக்காக நீங்க வாதாட மாட்டீங்களா? என்னாச்சு? கொடுங்க சார், கொடுங்க சார். என்ன வக்கீல் சார், எந்த பிரச்சனையும் இல்ல, நம்ம ரொம்ப சுலபமா இதுல ஜெயிச்சிருவோம், நீங்க தானே எனக்கு தைரியம் சொன்னீங்க. இப்ப என்னாச்சு? உங்களுக்கு ஏதாவது பணம் வேணுமா? பிரச்சனை பணம் இல்ல சார், பயம். பயமா? ஆமா சார், அந்த முனி என்ன வழிமறிச்சு பயமுறுத்தலாம் சார். உங்க கேஸ் எடுத்துட்டு கோர்ட்டுக்கு வந்தா என் மனைவி முகத்துல ஆசிட் அடிப்பேன்னு கூசாம சொல்றான் சார். அவன் மனுஷனா இல்ல மனுஷ ரூபத்துல பிறந்த மிருகமா? சார், இதை இப்படியே விட்டுறக்கூடாது. வாங்க சார், என் கூட வாங்க. நம்ம 2 பேரும் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். சார் வேணாம் சார், விடுங்க சார். அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவன் கோபம் இன்னும் அதிகமாகும் சார். ஐயோ, நான் எனக்காக சொல்லல சார், உங்க குடும்பத்தோட பாதுகாப்புக்காக தான் சொல்றேன். வேணாம் சார், என் குடும்ப பாதுகாப்ப நான் பாத்துக்கிறேன் சார். அந்த முனிய ஒரு முட்டாள்தனமான கோபக்காரன் சார். அவன் எந்த நேரத்துல என்ன குற்றம் பண்ணுவான்னு யாருக்குமே தெரியாது சார். அதனால சாரி மேடம், இந்த கேஸ்ல இருந்து நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். இத சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்ல? அதுவும் அட்வொகேட்ங்கிறது எவ்வளவு பெரிய புனிதமான பணி தெரியுமா? இந்தியாவோட 4 தூண்கள்ல சட்டமும் ஒரு தூணுன்னு உங்களுக்கு தெரியாதா? இன்னைக்கு பல வக்கீலுங்க பெரிய பெரிய அரசியல்வாதிகளுக்கே பயப்படாம அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க தெரியுமா? நீங்க என்னடா ஒரு சின்ன அயோக்கிய ராஸ்கலுக்கு இப்படி பயப்படுறீங்க? மேடம், அவன் என்ன கொன்னுடுறான்னு சொல்லியிருந்தா கூட நான் அதுக்கெல்லாம் பயந்துருக்க மாட்டேன் மேடம். ஆனா என் மனைவிய முதல்ல அழறத நிப்பாட்டுங்க. எனக்கு வேற வழி தெரியல மேடம். இங்க பாருங்க, முதல்ல அழறத நிறுத்துங்க. இப்படி அழறதுனால உங்க மேல இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச மரியாதை போயிட போகுது. சட்டம் படிச்சவங்களுக்கு நேர்கொண்ட பார்வையும் நெஞ்சு தைரியமும் இருக்கணும் சார். கோழைங்களா இருந்தா சட்டம் படிக்கவே கூடாது. போங்க போங்க போங்க. நீங்க போங்க சார், நாங்க வேற வக்கீல பாத்துக்கிறோம். எங்க பக்கம் நியாயம் இருக்கு, அது எங்களுக்கு வெற்றியை தரும். நீங்க போலாம். இது பாருங்க, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு வேற யாராச்சும் வக்கீலுங்க தெரிஞ்சா அவங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்களேன். ஹலோ. ஹலோ, சொல்லுங்க சார். அட்வொகேட் நாகராஜ் சார் இருக்காரு. அட்வொகேட் நாகராஜ் தான் பேசுறேன். சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க.
நீங்க? நான் கங்காதரன் பேசுறேன். சார் நீங்களா? சொல்லுங்க சார். சார் நடந்ததெல்லாம் எனக்கும் தெரியும். நீங்க ஒன்றும் தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு சொல்றதுக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. சார் நீங்க எதை சொல்றீங்க? சாரி சார், உங்க கேஸை நான் எடுத்துக்க மாட்டேன். தப்பா எடுத்துக்காதீங்க. வச்சிடறேன். ஹலோ சார் வணக்கம், நான் கங்காதரன் பேசுறேன். என்னோட முனியை இம்சை பிடிச்சோம் சார். எதுக்கு சார் அவனை போய் பகச்சிட்டு இருக்கீங்க? சாரி சார், நீங்களும் இந்த கேஸ்ல இருந்து வித்ரா பண்ணிக்கங்க சார். அதான் சார் உங்களுக்கு நல்லது. சொல்றத கேளுங்க சார். உங்க கேஸ நான் வாதாடுனா நான் செத்த கேஸுக்கு வேற வக்கீல் வந்து வாதாடணும் சார். சாரி சார், என்னால முடியாது சார். நான் கங்காதரன் பேசுறேன். சாரி சார், முனியம் கூட மோதுற தைரியம் உங்களுக்கு இருக்கலாம், அது எனக்கு இல்ல சார். மன்னிச்சிருங்க சார், உங்களுக்கு உதவ போய் என் உயிரோட நான் விளையாட விரும்பல சார். ஐ எம் சோ சாரி சார். முனியனை பத்தி எல்லாமே தெரிஞ்சிருந்தோம். இந்த கேஸ வாதாட நான் வருவேனா சார்? கங்காதரன் அப்படி ஒரு பேரை நான் கேள்விப்பட்டதே இல்லையா சார்? எல்லாரும் அந்த முனியனுக்கு பயப்படுறாங்க. பயந்தா கூலிங்க. இவங்க எல்லாம் ஒரு காலத்துல என் கம்பெனிக்கு லாயர்ஸா வரேன்னு என்கிட்ட போன் பண்ணி கேட்டாங்க. ஆனா இப்போ நான் போன் பண்ணி வாங்கன்னு சொன்னா யாரும் வரமாட்டேங்கிறாங்க. ஒதுங்கி போனா கூட பரவாயில்ல, நீங்களும் இந்த கேஸ்ல இருந்து வித்ரா பண்ணிக்கீங்கன்னு எனக்கே அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சே, யாரு இந்த முடிய? தெய்வமா? ஏன் எல்லாரும் இவனை பார்த்து பயந்துகிட்டு இருக்காங்க? சே, விட்டுருங்க. என்ன துர்கா, விட்டுருங்கன்னு ரொம்ப சர்வ சாதாரணமா சொல்லிட்டேன். வேற என்ன பண்ண சொல்றீங்க? நம்ம நாட்டுல இருக்கிற எல்லா துறையிலையும் இந்த மாதிரி கோழிங்க இருக்கத்துல செய்யறாங்க. நாம தான் கண்டும் காணாம இருக்கும். இதே டிபார்ட்மெண்ட்லயே எதுக்கும் அஞ்சாத, எவனுக்கும் அஞ்சாத எத்தனையோ அட்வொகேட் தான் இருக்காங்க. அவங்கள ஒருத்தர் உங்களுக்காக வாதாட வருவாங்க. நம்பிக்கை இல்லாம பாக்காதீங்க. எல்லாரும் முனியனுக்கு எதிராக நிக்க பயப்படுறப்போ நீங்க அவனை எதிர்த்து நிக்கலையா? அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் உங்களுக்காக வாதாட வருவாங்க. நீங்க தைரியமா இருங்க. ஆமா ஐயா, அம்மா சொல்றது ரொம்ப கரெக்ட். சில நேரங்கள்ல நல்லவங்களை காப்பாத்துறதுக்கு தெய்வமே கூட நேர்ல வருயா. ஆமா ஐயா, உங்களுக்கு நடக்கிற அநியாயத்தை அந்த தெய்வம் பாத்துக்கிட்டு சும்மா இருக்காதியா. ஐயா, நீங்க வேணா பாத்துக்கிட்டே இருக்க, அந்த தெய்வம் வந்து உங்களுக்காக ஆஜராக போகுது பாருங்க. ஆமா, நான் சொல்றத நம்புங்கய்யா. ஆமாங்கய்யா. ஆமாங்கய்யா. ஒரு நிமிஷம். என்னங்க? என்னங்க, என் கூட வரீங்களா? குழந்தையோட செக்கப்க்கு போகணும். கலைக்கு போன உனக்கு தனியா செக்கப் போக தெரியாதா?
யாருக்கும் தெரியாம எனக்கே தெரியாம அந்த குழந்தைய கொல்ல பார்த்த உனக்கு இப்போ செக்கப்புக்கு தனியா போக தெரியாதா? என்ன அழுறியா? நீ என்னதான் அழுதாலும் தார தாரையா கண்ணீர் சிந்தினாலும் நீ பண்ண பாவம் கரைய போறதில்ல. என்னைக்கு ஒவ்வொரு விஷயம் உன்னை பத்தி வெளியே வந்துச்சோ அப்ப இருந்து நான் எந்திரத்தனமா வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் செத்தா நீங்க நிம்மதியா வாழ்வீங்களா? நான் செத்து போனா உங்க வாழ்க்கை பழையபடி சந்தோஷம் ஆயிடுமா? என்ன தற்கொலை பண்ணி போறேன்னு பயன்படுத்துறியா? சொல்லுடி, தற்கொலை பண்ணி போறேன்னு பயன்படுத்துறியா? பண்றதுனா பண்ணிக்க போ. பண்றேன் பண்ணிக்குவேன் பண்ணிக்க போறேன்னு மிரட்டிட்டு இருக்காத. தற்கொலை பண்றதுனா பண்ணிக்கோ போ. நான் தான் சொன்னேன்ல, என்ன பொறுத்த வரைக்கும் நீ செத்த போனணும். இதுக்கப்புறம் நான் எதை பத்தியும் கவலைப்பட போறதில்ல. நான் இறக்கமே இல்லாம பேசிட்டு இருக்கேன் நீ நினைச்சா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. நான் உன்னை உள்ள கையில வச்சு தாங்கின என்ன நீ உயிரோடு கொண்டுட்ட. நானே செத்து போன பின்னால எவ உயிரோட இல்ல எனக்கு என்ன? இப்ப நான் எங்க போறேன் தெரியுமா? பிரேமனனை பார்த்து கோர்ட்டுக்கு போய் அப்பாவை அவமானம் பண்ண வேணான்னு தடுத்து நிறுத்த போறேன். எங்க அப்பா துர்காம்மா பத்தின விஷயம் என்கிட்ட மறைச்சிருந்தாலும் அவர் அவமானம் படக்கூடாதுன்னு நினைக்கிறவனா? நீ உண்மையை மறைச்சு கேவலப்படுத்தினது என்ன மட்டும் இல்ல, நம்ம காதல, நம்ம உறவை, நான் உன் மேல வச்சிருந்த பாசத்தை என்ன கேட்டா இதுக்கு மேல நம்ம உறவு தொடருமான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. உன்னை என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஒன்னும் பிரச்சனை இல்ல, உன் கேஸ நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு வா. சரிங்க சார், போயிட்டு வா. சார் சாரி சார், முனியை என்ன மிரட்டினதால என்னால உங்களுக்காக வாதாட முடியாம போயிடுச்சு. வக்கீல் சார், எதுக்கு இப்ப இந்த பழைய கதையெல்லாம்? எது நடக்குமோ அது நடக்கட்டும். எனக்கு உங்க மேல கொஞ்சம் கூட கோவமே இல்லை. ஏன் தெரியுமா? நீங்களும் என்ன மாதிரி ஒரு பொறுப்பான அப்பாவா இருக்கீங்க. குடும்ப நன்மைக்காக நீங்க பயந்துகிட்டு இருக்கீங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் சொல்லணும்னா
எனக்கு என் பிள்ளைங்க மேலே எந்த கோபமும் இல்ல. விவரம் தெரியாம தப்பான வழியில போறாங்களேன்னு தான் எனக்கு வருத்தமா இருக்கு.